வரகு சேமியா செய்யலாம். ஒரு பேக்கெட் வரகு சேமியா எடுத்துட்டேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வரகு சேமியாவை இதில் சேர்த்தி உப்பு போட்டு ஒரு 3 நிமிஷம் ஊறட்டுங்க. இது கொட்டிடலாம். வரகு சேமியா சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. சிறுதானிய சேமியெல்லாம் கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு ஒரு 3 நிமிஷம் ஊறிட்டு இப்படி கொஞ்சம் கலக்கி விட்டுடலாம். கலக்கிட்டு ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டுங்க. ஒரு இட்லி தட்டை எடுத்து ஒரு துணி போட்டு அதில் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாரு, இந்த அளவுக்கு ஊறிடுச்சு. போது இனி நம்ம இட்லி தட்டத்தில் இதை சேர்த்திடலாம். தண்ணி வடிய வச்சு அப்படியே எடுத்து இது லேசாக எல்லா பக்கமே போட்டு விட்டுடலாம். நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி காய வச்சுட்டேங்க. இது தண்ணி காஞ்சப்புறம் வச்சா சீக்கிரமாக வெந்துரு. மூடி வச்சிடலாம். வரகு வெந்துடுச்சு. வரகு சேமியா இதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு கடுகு போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுடலாங்க. கடுகு போட்டு வெங்காயம், மிளகா, கருவேப்பிலெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திடலாம். வெங்காயம், மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு கொடுத்துடலாம். வெங்காயம், மிளகா வெந்தப்புறம் நம்ம வேக வச்ச வரகு சேமியாவை போட்டு வணக்கினா சூப்பராக வரகு சேமியா ரெடிங்க. வெங்காயம், மிளகா வெந்துருச்சு. இது போட்டு கொஞ்சம் எடுத்து எண்ணெய் பட்டால் பூரா பிரிஞ்சிருங்க. இப்போ உப்பு பிரிஞ்சிருச்சு பாருங்கள். உப்பு கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருக்குற அது சேர்த்திக்கலாம். கொஞ்சம் பொடி பண்ணணுங்க. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி பொடி பொடியாக ஆயிடுச்சுன்னு. தேங்காய் துருவல் போட்டு இறக்குனா ரெடிங்க. எண்ணெய் பட்டால் பொடியாயிருங்க. பொடி பொடியாக உதிரி உதிரியாக ஆயிரு. இப்படி நல்லா வணக்கி கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, வரகு சேமியா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காலையில் நேரம் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க.